ஒரு ஊர் முழுக்க ஜாம்பி வைரஸ் பரவிடுச்சு. எங்க பார்த்தாலுமே ஜாம்பிங்கள் தான். இப்படி இருக்கும்போது இங்கேருந்து தப்பிச்சு சேஃபான இடத்துக்கு போணும் அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்க ஸ்டேடியமுக்கு போனா மட்டும் தான் தப்பிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் மட்டும் இங்கேருந்து அந்த ஸ்டேடியம் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவுல சந்திக்கிற ஆபத்துகள் என்ன? கடைசியா அவங்க அந்த ஸ்டேடியமுக்கு போனாங்களா இல்லையா? அப்படின்ற விறுவிறுப்பான, பரபரப்பான கதை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் 2019ல ரிலீஸ் ஆன பிளாக் சம்மர். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாம்பி சீரிஸா இருக்க போது. இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சீரிஸ் அண்ட் மூவிஸ பத்தி தெரிஞ்சுக்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல அந்த ஊர் முழுக்க அமைதியாகவும் யாரோட நடமாட்டமும் இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தா ரோஸ்ன்ற கேரக்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட குழந்தைய கூட்டுட்டு வெளியே கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவசரமாக அவங்க பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரியே உங்க பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டில் இருந்தும் அந்தந்த ஃபேமிலிஸ் வந்து அவங்களோட பேக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு அங்கேருந்து அவசரமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பக்கத்துலேயே ஒரு மிலிட்ரி இடம் இருக்குது. அங்கே மிலிட்ரியில் இருக்க ஆளுங்கள்லாம் இங்கேருந்து இன்னொரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கே போய் எப்படியாவது இவங்க சேஃபான இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க இந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க எல்லாருமே அந்த வண்டியில் ஏறுறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்காங்க. இந்த வண்டி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே சேஃபான ஒரு இடம் தான். ஸோ அங்கே போனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்றதுக்காக இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அங்கே எவாக்குவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான், அதுவும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான், அந்த செக்கிங்காக தான் இந்த லைனே நின்றுட்டுருக்கு. இப்போது நம்ம ரோஸோட பொண்ணை ஃபஸ்ட்டு செக் பண்ணி அந்த வண்டியில் ஏற்றிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோஸோட அப்பாவை செக் பண்ணும்போது அவருக்கு வேர்த்து கொட்டுது. என்ன நீங்கள் சாதாரணமாகவே இல்லையே, ஏதோ தப்பாக இருக்குது, நீங்கள் என்ன பயப்படுறீங்களா, இல்லை உங்ககிட்ட எதுவும் வெப்பன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த மிலிட்ரி ஆர்மி ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு. அதுக்கு அவர் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போது அவரோட வயிற்று பகுதியை செக் பண்ணும்போது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இதை பார்த்தோன்னே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த லைன்லேருந்து தனியாக கூட்டு போய், நீங்கள் டெஸ்ட்டை கழட்டி காட்டுக்க, உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்கணும், உங்களுக்கு எதாவது காயம், உங்களுக்கு எதாவது இன்ஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் ஃபஸ்ட்டு தயக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அவங்க கன்று வச்சு மிரட்டவும் இவருமே அவரோட சட்டையை கழட்டுறாருங்க. கழட்டி பார்த்தா அவரோட வயிற்றில் ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு. அதை வந்து பேண்டேஜ் வச்சு அவர் மறைச்சிருக்காரு. நீ இன்ஃபெக்ட் ஆகிருக்க, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை மிரட்ட, இப்போ மேலே இருந்து மிலிட்ரி பிளெயின்ஸ்லாம் இங்கே எக்ஸ்ப்ளோஷனுக்காக வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதை வந்தோடனே அந்த மிலிட்ரி வண்டி எல்லாமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இப்போது ரோஸோட பொண்ணு மட்டும் அந்த வண்டியில் இருக்கா. இவங்க 2 பேருமே இங்கே இருக்காங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த வண்டியும் போயிடுது. இவங்க அம்மாவும் பின்னாடி கத்திக்கிட்டே போகிறாங்க. இங்கே பாருமா, நீ எதுவும் கவலைப்படாத, நீ அந்த ஸ்டேடியத்தில் சேஃபாக இரு, நாங்கள் அங்கே உன்னை தேடி வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திகிட்டே போக அந்த வண்டியும் அங்கேருந்து போயிடுது. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சேஃப் கிடையாது. ஏன்னா மேலே வர பிளெயின்ஸ் எல்லாமே இங்கே எக்ஸ்ப்ளோஷன் பண்ணி இந்த இடத்த வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அடிக்கணும் அப்படின்னா இந்த ஊரில் எல்லா எக்ஸ்ப்ளோஷனும் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாம்பிஸை வந்து நம்ம நிறுத்த முடியும். அப்படின்றதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அறக்க பறக்க ஓடிட்டு இருக்க நம்ம ரோஸுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டு போய் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. வெளியே ஏகப்பட்ட குண்டு வெடிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவங்க பயந்துட்டு கீழே படுத்துருக்க ஒரு வழியாக அந்த சத்தம் நின்றுடுது. இப்போ வந்து நம்ம ரோஸ் என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து நம்ம பொண்ணை காப்பாற்றுறதுக்காக, அதாவது பொண்ணுக்கிட்ட போகிறதுக்காக ஸ்டேடியத்துக்கு எப்படியாவது போயிடணும், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் இதுக்கு மேலே வர முடியாது, மிலிட்ரி ஆளுங்க நான் இன்ஃபெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ளேயும் விட மாட்டாங்க, ஸோ என்னால் முடியாது, நீ வேணா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவங்க, உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர், உன்னை விட நான் அதிகமாக பாசம் வச்சுருக்கேன், எனக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கோ, என்னால் வர முடியாது, நீ போ, நம்ம பொண்ணுக்காக நீ போகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை நம்ம சேர்ந்து தான் போகணும், இங்கே இருக்கிறதா சாப்பாடை வச்சு கார் எதாவது கிடச்சிது அப்படின்னா அதை வச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாங்க. போய் கிச்சனில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவங்களும் கிச்சனில் இருக்கிற கத்தி எடுத்துகிட்டு சேஃப்டிக்காக அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த ரூமுக்கு கீழே ரத்தமாக இருக்குது. அப்படியே இன்னொரு ரூமில் பார்த்தா இவங்க ஹஸ்பண்டு முழு ஜாம்பியாக மாதிரி இன்னொரு ஆளை குடிச்சு கடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த இவங்க அப்படியே வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. இவங்கள துரத்திக்கிட்டே இவங்க ஹஸ்பண்டு ஜாம்பியாக மாறினார்ல, ஸோ அவர் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு ஃபென்ஸில் நம்ம ஹீரோயின் மேலே போய் ஏற ட்ரை பண்ணுறாங்க. அது கீழே அந்த ஜாம்பி வந்து இவங்களை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. அந்த நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான், மாட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்த ஒரு மிலிட்ரி ஆளு கண்ணாலேயே அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரோஸு அவங்க கிட்ட போயிட்டு, என் பொண்ணை காப்பாற்றணும், என்ன நீங்கள் ஸ்டேடியத்துக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகிறாங்க. அவரும் அதுக்கு ஓகேன்றாரு.
ஸோ இதோட இவங்க ஸ்டோரி அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ரயன் அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு வாய் பேச தெரியாது. இவன் என்னமோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். அங்கே ஒரு பொண்ணு ஒரு வண்டியால் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கா. அந்த பொண்ணை காப்பாற்றாம கூட அந்த பையன் அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ரயன் பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் பார்க்குறான். ஸோ அந்த நேரத்தில் ஒரு கொரியன் பொண்ணு நம்ம ரயன் கிட்ட வந்து இந்த மாதிரி இப்படி நின்றுட்டு இருக்காத, வா சீக்கிரமா நம்ம போகணும்னு சொல்லி நம்ம ரயனை கூட்டு போறான். அங்கங்க வெடிகுண்டு விழுகிற சத்தம் கேட்குது. இவங்க 2 பேருமே ஒளிஞ்சிக்கிட்டு அங்கங்கன்னு போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு பார்பரா அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவங்க கார்ல உட்காந்துக்கிட்டு அடுத்து ஸ்டேடியத்துக்கு போறதுக்கான மேப்பை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்களும் ஸ்டேடியத்துக்கு போறதுக்காக தான் அவங்களுக்கு வழி தெரியாம இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆளு விண்டோ கிட்ட வந்துட்டு, என்ன நீங்க வண்டியில ஏத்திக்கோங்க ப்ளீஸ், கொஞ்சம் காப்பாத்தி என்னையும் வந்து ஸ்டேடியத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா இவர் எதாவது ஏமாத்திடுவாரோன்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஃபேமிலி அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு, நான் அவங்கள போய் பார்த்தே ஆகணும், உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும், என்னை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், உங்கள் கூடயே நான் வரேன், நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு அவங்க உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்க, எனக்கு வழி நல்லாவே தெரியும், நான் அவங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த சீட்டில் வந்து உட்கார, இவரும் வந்து அந்த டிரைவர் சீட்டில் உட்காராருங்க. ஸோ உள்ளே உட்கார்ந்த பிறகு இந்த மாதிரி நீ வண்டி ஓட்டி இறங்கு, இல்லைன்னா உன்னை நான் கொண்டுருவேன் அப்படின்னு மாதிரி மாட்டுறாரு. என்னடா உன்னை நம்பி தான் நான் ஏறினேன், இப்படி பேச்ச பார்த்துட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இறங்குறியா இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லி மிரட்ட, இவங்க அது பயந்து கீழே இறங்கிட்டு, வரி உனக்கு நல்ல சாவே வராதுடா அப்படின்னு மாதிரி சாபெல்லாம் விட்றாங்க. அப்போ இன்னொரு ஆள் இந்த ஆளை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பார்பரா உள்ள காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ லான்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் நின்றுட்டு இருக்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுது. இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்டு மூச்சு விட முடியாமல் படுத்து கிடக்க, இதை பார்த்து அவன் அங்கேருந்து இவளை என்னன்னு கூட பார்க்காம மதிக்காமல் அங்கேருந்து போயிடுறான். இதை பார்த்து இந்த இடத்துக்கு நம்ம ரயன் வந்து இவளை பார்த்த உடனே அப்படியே கொரியன் பொண்ணு நம்ம ரயனை கூப்பிட்டு போயிடுறான். ஸோ இந்த சீனை தான் நம்ம பார்த்துப்போம். ரயன் நின்றுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு தான் அடிபட்டிருக்கோம். இவன் தான் இதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கொரியன் பொண்ணு கூப்பிட்டோன்னே இவன் போயிருப்பான். இந்த சீன் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணுறான், முழு ஜாம்பியாக மாறி அங்கேருந்து கண்ணில் போடுற எல்லாருமே துரத்தி சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவர் பேர் தான் லான்ஸு. ஸோ இவர் அங்கேருந்து பயந்து போய் இந்த ஜாம்பிக்கு பயந்து போய் அங்கேருந்து ஓடுறாருங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவரோட பேர் தான் ஸ்பியர். ஸோ நம்ம ஸ்பியரை மிலிட்ரிக்காரங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இவரை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, நம்ம ரோஸ்க்கு உதவி பண்ணியிருப்பார்ல ஒரு மிலிட்ரி ஆளு. ஸோ அவர் தான் நம்ம ஸ்பியரு. அவர் ஒன்றும் மிலிட்ரி கிடையாது, இவன் ஒரு திருடன். ஸோ இவனை தான் வந்து நம்ம மிலிட்ரிக்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே உட்கார வச்சுட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி ஒரு மிலிட்ரியை மட்டும் அவங்க பாதுகாப்புக்காக போட்டு போக, அவன்கிட்ட நம்ம ஸ்பியரு வம்பழுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் எனக்கு ஒன்றுக்கு வருது அப்படின்னு மாதிரி சொல்ல, நீ ஒன்றுக்கெல்லாம் போக முடியாது, இங்கே போ அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே சரி ஓகேன்ட்டு அவர் போக போகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வரல, எனக்கு பாத்ரூம் தான் போகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி நானும் அவன் கூட வரேன்ட்டு அந்த மிலிட்ரிக்காரரு ஸ்பியரை கூப்பிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாரு. போன உடனே நம்ம ஸ்பியர் என்ன பண்ணுறான், அந்த மிலிட்ரிக்காரரை போட்டு அடின்னு அடித்து ரத்தம் தெரிகிற அளவுக்கு அவரை போட்டு அவரோட கண்ணை எடுத்து அவரை சுட்டு கொண்டுடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பியரோட யூனிஃபார்மை பார்க்குறாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். அந்த யூனிஃபார்மை தான் இவர் போட்டுட்டு வந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் ரோஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே இந்த சீன்லாம் கட் ஆகிட்டு இப்போ செக் பாயிண்ட்டை காமிக்கிறாங்க. இங்கே தான் எல்லா சர்வைவர்ஸும் அடுத்த ஸ்டேடியமுக்கு போகிறதுக்காக இந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் மிலிட்ரி யாருமே வந்து இவங்களை அலோவ் பண்ணவே இல்லை. அவங்க அலோவ் பண்ணாமல் இருக்கவும் அங்கே இருக்கிற நிறைய மக்கள் வந்து அவங்கள பிடிச்சி தள்ள அந்த கேட் ஓப்பன் ஆகிடுது. அங்கேருந்து எல்லாருமே உள்ளுக்குள்ளே ஓடி வர ஆரம்பிக்காங்க. இப்போ ஒரு கார் முன்னாடி இருக்குது. அந்த காரில் ஒருத்தர் அந்த கதவை திறந்து ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சீனை தான் நம்ம பார்பரா கேரக்டரில் பார்த்துப்போம்ல, பார்பராவை மிரட்டி காருக்குள்ளே ஏறிப்பான்ல, ஸோ அவனை போட்டு கடைசியாக ஒருத்தன் அடி நடிப்பான்ல, ஸோ அந்த சீன் தான் இங்கே அப்படியே லிங்க் ஆகுது பாருங்களேன். அவனை அடிச்சுட்டு அவங்க அதாவது இந்த சர்வைவர்ஸ் எல்லாரும் அந்த காருக்குள்ளே ஏறிக்கிறாங்க. அதில் நம்ம கொரியன் பொண்ணு மட்டும் இந்த காரில் ஏறிக்கிறான். மீதி இருக்க எல்லாருமே இங்கே மாட்டிக்கிறாங்க. அந்த காரும் கிளம்பிடுது. இப்போ நம்ம ஸ்பியரும் ரோஸும் பின்னாடி இருக்கிற நம்ம ரயனை பார்த்து நீங்களும் எங்க கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தான் நம்ம ரயன் கூட லான்ஸும் இருக்காரு. ஸோ இப்போ இவங்க 4 பேரும் சேர்ந்து அவங்களோட பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த காரில் கிளம்புறாங்கல்ல, அந்த காருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இங்கே இருக்குது 3 பேர். அதில் ஒருத்தவங்க பார்பரா, அப்புறம் இந்த கொரியன் பொண்ணு, இன்னொரு ஆள் இவரோட பேர் என்னன்னு சொல்லப்படல. ஸோ அதனால இவரை நம்ம அங்கிள்னே சொல்லிக்கலாம். ஸோ நம்ம அங்கிள் தான் அந்த காருக்குள்ளே இருக்கிறவனை அடித்து வெளியே தள்ளிட்டு இந்த காரை எடுத்துருப்பாரு. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறமா ஏறி இருப்பாங்க. ஸோ இப்போது இந்த அங்கிளை குறுன்னு இந்த கொரியன் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. என்ன நீ இப்படி பார்க்காத, நான் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, எதுவும் பண்ண மாட்டேன், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் என்னோட பேர் சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பின்னாடி இருக்கிறது நம்ம பார்பரா, அவளுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இப்படி 3 பேரும் பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, இதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஒத்துழைச்சு தான் இந்த ஸ்டேடியம் நோக்கி போகணும். ஸோ அதனால 3 பேரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சொல்லிட்டே
வந்துட்டு இருக்கான். அப்போ பார்பரா அவ கையில இருந்த அந்த மேப்பை வச்சு ஸ்டேடியத்துக்கு போறதுக்கான வழியை சொல்லிட்டு இருக்க. அவளால ஒழுங்கா சொல்ல முடியல. இத பார்த்து அந்த கொரியன் பொண்ணு டென்ஷன் ஆகி அந்த மேப்பை வாங்கி நான் சொல்றேன் அப்படின்னு செய்கையாலே சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு இங்கிலீஷ் அவ்வளவா புரியாது. ஸோ அவளால கொரியன் பாஷை மட்டும் தான் பேச முடியும். கையை வச்சே இந்த பக்கமா போ, இந்த பக்கமா போன்னு சொல்லிட்டே இருக்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரியே போயிட்டு இருக்காரு. எல்லாமே ஸ்மூத்தா போதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் பக்கத்துல இன்னொரு கார் இவங்க ஃபாலோ பண்ண மாதிரி இவங்க எந்த ரோட்ல போறாங்களோ அதே ரோட்ல அந்த காரும் வந்துகிட்டே இருக்கு. இதை அந்த கொரியன் பொண்ணு நோட்டீஸ் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்றா. இவங்களும் பார்த்துட்டு அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ இவருக்கு பதட்டம் ஆயிடுது. எதுக்காக இந்த கார் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒருவேளை நம்ம காரோட கேஸுக்காக இருக்கலாம், அந்த கேஸை திருடுறதுக்காக இந்த கார் நம்மளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிக்கணுன்ட்டு வேற ஒரு ரூட் எடுத்து அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இவங்க 4 பேர் இங்கே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு சத்தம் கேட்குது. ஒளிஞ்சிருந்து பார்க்க அங்கே ஒரு ஃபென்ஸ் போட்டிருக்கு. ஸோ அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காரு, அங்கே 2 பேர் ஒரு ஜாம்பி கிட்ட இருந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கார் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க அவங்கள அந்த ஜாம்பி வந்து கடிச்சு தின்னுது. ஸோ இதை பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி சர்வை பண்ண போகிறோம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க பதட்டத்தில் இருக்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ இவங்க காரில் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க வந்துட்டு இருந்த அந்த ரூட்டை டக்குன்னு ரைட் எடுத்து இந்த பக்கமாக வந்துடுறாங்க. அப்போ தான் அந்த கார் இவங்களை ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இருக்கா. பின்னாடி அந்த கார் வரல. ஸோ இதுக்கு மேலே நம்ம சேஃப் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்கிறாரு. இப்போ நம்ம கொரியன் பொண்ணு சொல்கிற ரூட்டில் போகாமல் இந்த ஆள் பாட்டுக்கு இன்னொரு ரூட்டில் போயிட்டுருக்கான். இதை பார்த்து அவளுக்கு காண்டாயிடுது. எப்படி ஏன்னா இப்படி போகிறேன், இப்படி போகாது அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு அவர் நான் இந்த ரூட்லலாம் வந்திருக்கேன், எனக்கு தெரியும், இந்த இடம் பழக்கப்பட்ட இடம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேச்சு கேட்காம அப்படியே போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அங்கே இருக்கிற நிறைய மக்கள் இந்த காரோட கண்ணாடியில் பாட்டிலை வீசி எரியிறாங்க. அதுலேருந்து தப்பிச்சாகணும்னு காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டே போயிட்டுருக்க. முன்னாடி ஒரு வண்டியில் நெருப்பை பற்ற வச்சுட்டு அவன் யாரோ விட்டுருக்கானுங்க போல். அந்த நெருப்பு பின்னாடி வந்த ஒரு ஆள் எண்ணெயை போட்டு இந்த காரில் தூக்கி போட அந்த எண்ணெய் மூலிமா அந்த நெருப்பும் பற்றிக்குது. இப்போ காருக்கு பின்னாடி நெருப்பு பற்றிக்க நம்ம பார்பரா கதறாங்க. அவ்வளோதான், போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி கதறேன். ரொம்ப கதறாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த காரை ஸ்பீடாக போகவும் அந்த ஸ்பீடில் அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அணையுது. இப்போது ஒரு கட்டத்தில் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் வெளியே வந்த பிறகு காரில் ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ கீழே டயரில் ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது தெரியல. ஸோ காரை ஸ்லோ பண்ணி அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. இப்போ அந்த அங்கிள் என்ன சொல்கிறாரு, கொரியன் பொண்ணை பார்த்து நீ கீழே போய் என்னன்னு பாரு, நம்ம அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவள் ஒரு மாதிரி முழிக்கிறா. ஒன்றும் பயப்படாத, நான் ஒன்றும் இங்கே விட்டுட்டு போக மாட்டேன், அந்தளவுக்கு கெட்டவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவள் அதுக்கப்புறம் தான் இறங்குறா காரை விட்டு. ஸோ இறங்கிட்டு கீழே போய் என்னன்னு பார்க்க அந்த காரில் ஒரு சைக்கிள் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சைக்கிளை சரி எடுத்து விட்டுறலான்னு சொல்லி எடுத்து விட்டுட்டு இருக்கா. பின்னாடி இருந்து ஒரு ஜாம்பி இவளை கடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. இவன் அதை கவனிக்கவே இல்லை. அப்போ பார்பரா உள்ளே இருந்து சீக்கிரம் உள்ளே ஓடிவான்னு கத்துறாங்க. அது கேட்டோடனே இவன் அந்த சைக்கிள் எப்படியாவது எடுத்தாகணும்னு சொல்லி அந்த சைக்கிளை எடுத்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் அப்படியே காருக்குள்ளே ஏறிக்கிறா. அப்படியே அங்கேருந்து காரை எடுக்க அந்த ஜாம்பி காருக்கு மேலே ஏறிக்கிச்சு போல. இப்போ இவங்க போயிட்டே இருக்கும்போது அந்த ஜாம்பி முன்னாடி வந்து அப்படி எட்டி பார்க்கும் பாருங்க. அதில் இவங்க பயந்துடுறாங்க. காரை இவங்களால் கட்டுப்படுத்தவே முடியல. அது பாட்டுக்கு ஒரு பக்கமாக போயிட்டே இருக்கு. இப்போது இந்த பக்கம் சைடில் வந்து அந்த ஜாம்பி நம்ம அங்கிளோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்குது. இவராலையும் அந்த டிரைவ் பண்ணவும் முடியாமல் இதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் முடியல. அப்போ டக்குன்னு இவன் என்ன பண்ணுறா, நம்ம கொரியன் பொண்ணு இந்த பக்கமாக போய் அந்த ஜாம்பியை திசை திருப்புறா. அந்த ஜாம்பியும் அப்படியே காருக்கு மேலே ஏற இவர் டக்குன்னு ஸ்பீட் பிரேக் போடவும் அந்த ஜாம்பி முன்னாடி போய் விழுந்துருது. ஸோ இதான் சாக்குன்னு இவங்க காரு திருப்பி இந்த பக்கமாக வந்துடுறாங்க. ஸோ ஒரு வழியாக இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போது அந்த ரோடே சைலண்ட்டாக தான் இருக்குது. இவங்க போயிட்டே இருக்கும்போது நல்ல வேலை நீ என்னோட உயிரை காப்பாற்றிட்ட அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்க. நான் 3 பேருக்குமே ஒரு பெருமூச்சு விட்றாங்க. ஏன்னா இவங்க தப்பாக எடுத்த ஒரு ரூட்டுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் உன் பேச்சை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் சொல்கிறாரு. சரி அப்படின்னு இவங்களும் அந்த மேப்பை எடுத்துகிட்டு இப்போது அந்த கொரியன் பொண்ணு வழி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா. இவங்களோட நோக்கமே அந்த ஸ்டேடியத்தை நோக்கி போகிறது தான். அந்த ஸ்டேடியத்தில் அவ்வளோ சேஃபான இடம் போல். ஸோ அதை இன்ன வரைக்கும் இந்த கதைக்களத்தில் காட்டவே இல்லை. ஆனால் இவங்க எல்லாரோடைய நோக்கமும் அந்த ஸ்டேடியம் மட்டும்தான். ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி அந்த கருப்பு கலர் காரு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுல, அந்த காரு இவங்க பின்னாடி வர. ஸோ இவங்களும் அந்த காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பின்னாடி அந்த காரும் நின்றுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல இவங்களுக்கு. அந்த காரில் இருக்கிற ஆளும் இறங்கி வரவே இல்லை. ஸோ இவங்களும் உள்ளே இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது ஸ்லோவாக காரை அப்படியே ஆன் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற அந்த காரும் இவங்க போகிற ஸ்பீட்லேயே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில. என்னடா இது, இவன் நம்மளை விடவே மாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை ஏற்றுறாரு. அந்த காரு இவங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் ஸ்பீடை ஏற்றி இதுக்கப்புறம் தப்பிச்சே ஆகணும்டா அப்படின்னு சரி வேகத்தில் இந்த காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த காரும் அதே வேகத்தில் வந்துட்டுருக்கு. இவரும் என்ன பண்ணாலும் அந்த கார் இவரை விட மாட்டேங்குது. பின் சுற்றி வந்துக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் ஒரு
ஒரு போர்டில் இடுக்கி வச்சுட்டு இவர் இந்த பக்கமாக கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ வந்து ஒரு சின்ன ஏரியா மாதிரி ஒரு சின்ன தெரு மாதிரி இருக்குது. அந்த தெருக்குள்ளே போய் காரை நிப்பாட்டிட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக நிற்க அந்த காரு இந்த வழியாக கிராஸ் பண்ணி போயிடுது. அப்பா அந்த கார் எப்படியோ போயிடுச்சு, நம்மளை அதை கண்டுபிடிக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு 2 பேர் இந்த கண்ணாடியை தட்டி என்னை காப்பாற்றுங்க, எங்களையும் காரில் ஏற்றிக்கோங்க, நாங்களும் ஸ்டேடியத்துக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கையே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி இவங்க 2 பேரையும் துரத்தி வந்துட்டுருக்கு. இதை பார்த்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளோதான்ட்டு கார் அங்கேருந்து எடுத்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அந்த 2 பேரும் பின்னாடி அப்படியே ஓடி வந்துகிட்டே இருக்க அந்த ஜாம்பி அவங்களையும் கடிச்சிருது. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த 4 பேரையும் காமிக்கிறாங்க. நம்ம ஸ்பியர் கிட்ட ரோஸு இந்த மாதிரி இங்கே யாராவது இருப்பாங்களா, நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்க. ஸ்பியரு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நமக்கு நம்ம தான் உதவிக்கணும். ஏதாவது இப்போதைக்கு நமக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவை, சேஃபான இடம் தேவை, அதை மட்டும் நம்ம தேடி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு டேர்னிங்கில் ஒரு கருப்பு கலர் கார் நிற்கிது. இந்த காரை பார்த்தோன்னே இதுதான் நான் முன்னாடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஸ்பியர் சொல்கிறாரு. அப்படியே கண்ணை வச்சுட்டு நிற்க அந்த காரும் இவங்களை கண்டுக்காமல் அங்கேருந்து அப்படியே போயிடுது. அந்த காருக்குள்ளே ஒரு ஃபேமிலி இருக்குது போல். அப்படியே அது கிராஸ் பண்ணி போயிடுது. ஸோ இவங்களும் அதை எதுவுமே கண்டுக்கல, அப்படி நடந்து போகிறாங்க. அப்படி இவங்களோட சீன் கட் ஆகிட்டு இங்கே காரில் காட்டுறாங்க. 3 பேருமே ஒரு வழியாக பிரச்சனையிலேருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ ரணங்கலத்துலேயும் ஒரு குதூகலம் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிட்டு வந்துட்டுருக்க. அப்போது விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி அந்த கருப்பு கலர் காரு இவங்களை வந்து இடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது இவனோட பிரச்சனையாக போச்சு அப்படின்ட்டு இவரும் இடிச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு. சீட் பெல்ட்டை போட்டுக்கோ அப்படின்ட்டு அந்த அங்கிளும் கொரியன் பொண்ணும் சீட் பெல்ட்டை போட்டுட்டு இப்போ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்க. சைடில் அந்த காரில் இருக்கிறவனை திட்டிக்கிட்டே இவரும் ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்க முன்னாடி வழியே இல்லை அப்படின்றத இவர் கவனிக்கவே இல்லை. அப்போ தான் அந்த கொரியன் பொண்ணு பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. ஆனால் இவர் வேகமாக வந்ததுனால அதில் இந்த 2 காருமே மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம பார்பரா கண்ணாடி உடச்சிட்டு முன்னாடி போய் விழுந்துடுறா. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் மயக்க நிலையில் இருக்கும்போது ஒரு ஜாம்பி அந்த கருப்பு கலர் காருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஆளை கடிக்க வருது. அப்போது அவர் கத்திக்கிட்டே இருக்க இந்த பக்கம் நம்ம அங்கிளும் எழுந்திரிச்சிக்க கொரியன் பொண்ணும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கொரியன் பொண்ணும் அந்த அங்கிளும் ஓடுறாங்க. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை நோக்கி ஓடிட்டு இருக்க பின்னாடியும் ஜாம்பிஸ் துரத்திக்கிட்டே இருக்குது. இவங்களும் அதுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போது ஒரு கட்டத்தில் அந்த கருப்பு கலர் காரில் இருந்தாங்கல்ல அவங்களும் இங்கே வந்துட்டு கதவு தட்டுறாங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களும் வேறு வழி இல்லைன்ட்டு கதவை திறந்து இவங்களை உள்ள விட அந்த ஜாம்பி இப்போது கதவு கிட்ட வந்து தட்டிக்கிட்டு இருக்கு. கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்குது. இவங்களும் அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதோட பார்ட் 1 கதை முடியுது. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்ட் 2ல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பார்ட் 2ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் சைனிங் ஆஃப்.